ஓம் நம சிவாய நமஹா. சிவ சிவாய நமஹா. முக்கண் முதல்வா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவபக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தேங்காய் சகுனம் பற்றி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். தேங்காயின் முடிபாகம் சிறிதாக வட்டமாய் உடைந்தால் செல்வம் சேரும். 5இல் 1 பங்காக உடைந்தால் அழியாத செல்வம் உண்டாகும். சரி சமமாக உடைந்தால் துன்பம் தீரும், செல்வம் பெருகும். 3இல் 1 பங்காக உடைந்தால் ரத்தினம் சேரும். ஓடு தனியாக கழன்றால் துன்பம் வரும். உடைக்கும் பொழுது கைப்பிடியிலிருந்து தவறி கீழே விழுந்தால் குடும்பத்தில் துன்பம், பொருள் இழப்பு ஏற்படும். நீல வாக்கில் உடைத்தால் தனம் அடித்து துன்பம் உண்டாகும். முடி பாகம் 2 கூறானால் தீயானால் பொருள் சேதம். முடி பாகம் 2 கூறாக உடைந்து அந்த 2 கூறுகளோடு அவற்றின் ஓடு உடனே தெரித்து விழுந்தால் நோய்களினால் துன்பம் ஏற்படும். சிறு சிறு துண்டுகளாக உடைந்தால் செல்வம், செல்வாக்கு, ஆபரணம், லாபம் உண்டாகும். ஆலயத்தில் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டால் வேண்டும் காரியம் வெற்றியை தரும். தேங்காய் உடைக்கும் போது அழுகிய நிலையில் இருந்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த திஷ்டிகள் மற்றும் காரிய தடைகள் நீங்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.